அங்கிள், இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். முக்கியமா விசுவாசிகளை பார்த்து உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதுன்னு சொல்லிட்டாரு. இது நடக்குமா அங்கிள்? திரும்பவும் அதே பதில்தான் அருமையானவர்களே. நம்மால் முடியாத ஒன்றை நம்முடைய தேவன் நம்மிடத்தில் சொல்ல மாட்டார். பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளால் முடியாத ஒன்றை சொல்லுவோமா? 5 வயசு பிள்ளைகிட்ட என் பாய்க்க ஓட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவனால் முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொல்லுகிறார் என்றால் அதற்கு தேவையான அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஒரு உதாரணம், பழைய ஏற்பாட்டில் பல உதாரணம் இருக்குது. மோசே திக்குவாயன், மந்தனாவு, கொலை செய்தவன் என்ன செய்தார்? அவனை கொண்டு செங்கடலை 2ஆக பிளந்த தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். சாதாரண வாழ்க்கைக்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை மகனே. ஆமாம், யோசுவா சூரியனை பார்த்து பேசி சூரியனை நிறுத்துகிறாங்க. அதைத்தான் இயேசு சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். இன்னும் யோவான் 14:12 என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவுடைய நிழல் பட்டு வியாதி சுகமானதாக எழுதப்படலை. ஆனால் அந்த பேதையாகிய யார்? பேதுருவுடைய நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்தார்களே. இயேசு சொன்ன வார்த்தைங்கிறனால தான் நான் அதை எம்ஃபசைஸ் பண்ணுறேன். அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை சீரியஸாக எடுத்தால் 21ஆவது நூற்றாண்டின் முடிவிற்குள்ளாக உலகை சுவிசேஷமயமாக்கி விடலாம். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு. எதற்காக? உலகத்தை சுவிசேஷமயமாக்க. எப்படி? பயங்கரமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய வார்த்தையை உறுதி செய்து. தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்பொழுது சாத்தியம்? இயேசு சொன்ன இந்த வார்த்தை எடுத்துக்கிடுங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. எத்தனை பேர் இதை சீரியஸாக எடுக்க போறீங்க? உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.